அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். அந்த சுசிலா அக்ரி கிளினிக்லேருந்து வரேண்ணா. சரிங்க. இப்போ நீங்க நிலக்கடலை விவசாயம் பண்றீங்கன்னா, நிலக்கடலை உர நிர்வாகம்னு இருக்கும். உரம்லாம் என்ன மாதிரி உரம்லாம் போடுறீங்க? உரம் நாங்க வந்து பேட்டம்பாஸ், டிஏபி, பொட்டாசு இதெல்லாம் கலந்து போடுவோம். நுண்ணுட்ட உரம் தான் அதிகமா அதுதான் போடணும். அதுதான் சத்து, கடலைக்கான சத்து அதுதான், கடலை பெருக்கக்கூடியது அதுதான் நுண்ணுட்ட உரம் தான். அதை கலந்துதான் எல்லா எருவும் கலந்து போடணும். அதை போட்டோம்னா பேட்டம்பாஸ் போடுவீங்க இல்ல டிஏபி போடுவீங்க, அது கூட நுண்ணுட்ட உரம். ஆமா, சிப்சமும் கலந்து போடணும். சிப்சம் பாஸ் போட்டுருவோம் அடியிலையா, போட்டு கலந்து போட்டா கடைசி ரொம்ப சிப்ஸ் எல்லாம் போடுவீங்க. சிப்சம் போட்டு தான் கடலை போடணும். அப்புறம் வாங்கும் போது அந்த கலப்பரத்துல வந்து களிமண் கலந்துருக்குது. 50 கிலோ வருதுன்னாக்கா அதுல கலப்பரம் கொஞ்சம் ஒரு 10 கிலோ 15 கிலோ கலந்துருக்கும் அதுல. அதனால அந்த எருவை வாங்கி அந்த இடத்த தண்ணியிலே கரைச்சால தெரிஞ்சுக்கணும், உனக்கு தெரிஞ்சுக்கணும். ஆமா, தண்ணியில நீங்க கரைச்சு பாருங்க அந்த இடத்த, அந்த மண்ணு உங்க கையில இருக்கும், எருவு கரைஞ்சு ஓடிவிடும். அது நல்லா தெரியுங்க. களிமண்ணா தான் இருக்கும். நம்ம எரு வரும்போது இந்த எரு பாருங்க, கவர்மெண்டோட இது இருக்கும், விலை போட்டிருக்கோம், அதுல கவர்மெண்டோட மானியம் இருக்கும். அதை பார்த்து நீங்க வாங்கினாலும் போதும். இப்ப மானியம் போட்டிருக்குனாக்கா 1999 ரூபா போட்டிருக்கா. அது போக அது நமக்கு மானியம் போகிறதுக்கு மானியம் வந்து 746 ரூபா மானியம் போட்டிருக்காங்க. மானியம் 746 ரூபா போக பாக்கி 1250 ரூபா தான் அந்த விலை. இப்ப நம்ம எருவை பாருங்க, பிரிச்சு காட்டுறேன். அதை பிரிச்சு நிமிட்டி பாருங்க. அந்த எருவு நிமிட்டும் போது எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. நீங்க வாங்கும் போதே அப்படி பார்த்து வாங்குவீங்க, செக் பண்ணி தான் வாங்குவாங்க. செக் பண்ணும்போது எப்படின்னா செக் பண்ணுவீங்க? கையால அள்ளி நிமிட்டி பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சுடும் அதோட கையெல்லாம் வலிக்கும். ஏன்னா மண்ணா இருந்ததுன்னா அது பொறன்னு ஓடும். மோந்து பார்க்கும்போது நெடி ஏறும். அதையே தெரியும், அது தரமான உரம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுங்க. அதாங்க நான் வாங்கி போடுறது. சரிண்ணா. வேணா எனக்கு காட்டுறீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு? இது என்ன வரும்னா 10 கிலோ இருக்கு. இது பொட்டாசுங்க. இது 20-13. இந்த எரு வந்து போடும் போது இதோட நுண்ணூட்டம் கலந்துக்கலாம், பொட்டாசு கலந்துக்கலாம், கலந்து சேர்த்து போடலாம். நம்ம எரு வாங்கி பார்க்கும்போது நிமிட்டி பார்க்கணும். எந்த எரு வாங்கினாலும் இப்படி நிமிட்டி பார்க்கணும். கையை வலிக்கும். ஆமா, கையை வலிக்கும். அப்புறத்துல வந்து மேக்சிமம் நீங்க தண்ணி எடுத்துட்டு போய் தண்ணியில வச்சு இப்படி எடுத்தாலே எரு கரைஞ்சு போனா அந்த மண்ணு கையில இருக்கும். எரு இப்படி மோந்து பார்த்தா தெரியும் நெடி ஏறுறது. அப்படியே நெடி ஏறினாவே அதுதான் நல்ல சுத்தமான தரமான உரங்க. இது வந்து பொட்டாசு. நிமிட்டி பார்த்தாலே தெரியும், கையெல்லாம் வலிக்கும். ஆமாண்ணா. இது பொட்டாசு. நீங்க வந்து இத வந்து கலப்பரம் வாங்கும் போது இதுல இந்த கலர் தெரியுதா பாருங்க. அந்த கலப்பரத்துல தெரியாது, மேக்ஸிமம் அந்த கலர் அதிகம் தெரியாது. பொட்டாசு அதுல கலந்துருக்காது, அதிகம் வந்து கம்மியா தான் கலந்துருக்கும். 1700 இப்ப 1500 வந்திருக்கு. ஆமா, அதுல இவ்வளவு மூட்டை கலப்பாங்களா, அதுல கலந்து 900 கொடுப்பாங்களா. அது வர்றதே கம்மி ரேட்டு தான் வரும். அவங்க மேல வச்சுதான் விற்பாங்க. அதை நம்ம தான் பார்த்து தரமா இருக்கான்னு செக் பண்ணி வாங்கி நம்ம உழைப்பு விட்டாதான் அந்த மனசுல நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆமா, இதெல்லாம் நிமிட்டி காட்டுங்கண்ணா ஒரு நேரம் எப்படி இருக்கு பார்ப்போம். பாருங்க, அப்படியே கட்டியாவே இருக்கும். கையை தான் வலிக்கும். எப்படிதான் நிமிட்டினாலும் கையை தான் வலிக்கும். அப்படியே பாருங்க, அப்படியே இருக்கு. மண்ணு அந்த பொலன்னு போயிருக்கும், மாவா போயிருக்கும். இதுதான் தரமா. அது நீங்க எங்க வாங்கினாலும் எருவு நிமிட்டி பார்த்து வாங்க பிரிச்சு. அப்ப நம்ம உரம் வாங்கும் போது இந்த உரத்துல என்ன சப்சிடி போட்டிருக்கு அதை பார்த்தாத்தையும் பாத்துங்க. 20 13 இந்த மூட்டையோட நீங்க பிரிச்சு அங்கேயே பார்த்து வாங்கிட்டு வரலாம். மோந்து பார்த்தா நெடி ஏறும். கையால் நிமிட்டினா கையெல்லாம் வலிக்கும். கையை வலிக்கும். நல்ல உரம். ஆமா, சரிண்ணா. எல்லா விவசாயிகளையும் இதை செக் பண்ணி போட்டா நல்லது. செக் பண்ணி தாங்க போடணுமே. இப்ப நிறைய டூப்ளிகேட் வர ஆரம்பிச்சு. பைய பார்த்து இந்த மானியத்துல உள்ள விலையை பார்த்து வாங்கணும். வாங்கி மாசல் போட்டு அடிவாரம் போட்டு பண்ணா நல்லா இருக்கும். சரிங்கண்ணா. சரி, ஓகேண்ணா. நன்றி.